கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவான கூவாகம் கூத்தாண்டவர் திருநங்கைகளுக்கான மாபெரும் திருவிழா நாளை தினத்திலிருந்து தொடங்கவிருக்கும் நிலையில் இன்று மற்றும் நாளை மிஸ் கூவாகம் மற்றும் மிஸ் திருநங்கை ஆகிய 2 போட்டிகள் மிக பிரம்மாண்ட முறையில் விழுப்புரம் நகராட்சி திடல் மற்றும் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற உள்ள நிலையில் இந்த விழாவிற்கு திரையுலக நட்சத்திரங்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ள நிலையில் விழுப்புரம் பாண்டி ரோட்டில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த 500 மேற்பட்ட திருநங்கைகள் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. என்னோட பேர் பூஜா, சேலம் திருநங்கைகள் நலச்சங்க தலைவி. நான் கடந்த 28 வருஷமாக இந்த குவாங் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டுருக்கேன். கடந்த 28 வருஷமாக குவாங் ஃபெஸ்டிவல் வந்துட்டுருக்கேன். எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த கூத்தாண்ட கோயிலுக்கு நாங்கள் பார்த்துட்டு நேர்த்திக்கிறது தாலி கட்டி தாலி எடுத்துகிட்டு போனால் தான் அந்த வருஷம் ஃபுல்லாகவே எங்களோட லைஃப் வந்து மிக சிறப்பாக இருக்குது. அதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு டைம்னா வந்து ஒட்டுமொத்த டோட்டல் ஸ்டேட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த திருநங்கைகளும் நாங்கள் வந்து இங்கே ஒன்று கூடுவோம். எல்லாமே நாங்கள் ஒன்றா நேரில் நாங்கள் பார்த்து சந்தித்து சந்தோஷத்தை மகிழ்ச்சிப்படுத்திக்கிறதும் எங்களுடைய மகிழ்ச்சிகள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காகவும் நல்ல ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாங் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் கடந்த இப்போ ஞாயிறு திங்கள் எல்லாமே வந்து திருநங்கைகளுக்கான திறமைகள் போட்டி நடக்குது. அழகி போட்டி, நடன போட்டி, பேச்சு போட்டி, திறமைகள் போட்டி, அவங்க டேலண்ட் வளர்க்குற போட்டி, எஜுகேஷன் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு சேர்ந்த திருநங்கைகளுக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்குது. எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்கே திருநங்கைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சங்கமாக இணைஞ்சு நாங்கள் வரது என்னென்ன ஊரில் இருந்து வராங்க? என்னென்ன ஊரில் இருந்து? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாரும் கிளாஸ்மேட்டில் எல்லாரும் பார்த்து இந்த ஒரு நாள் தாலி கட்டுற அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னம்மா படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ ஹோட்டல் தான். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேன். ஓட்டு போட்டு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது? மாற்றம் தான், எல்லாரும் மாற்றம் தான் எதிர்பார்ப்பாங்க. நாங்களும் அதை எதிர்பார்க்கணும்.